हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नानासद्गुणसंयुतेऽपि मनुजे दोषोऽपि सन्दृश्यते। तस्मात् तस्य तु पूज्यता तु भुवने न प्राप्नुयात् संक्षयम्। एवं दर्शयता वधस्तु विहितः सुग्रीवशत्रोः त्वया लीलामानुषविग्रहस्य भवतः को वेद गुह्यं பரம். ஏதோ அப்படி வந்து அமைஞ்சது இந்த கிரகத்துல. எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கு சொல்றதுக்கு. இருந்தாலும் இங்க வந்து வாலி மோட்சம், ஸ்ரீமத் ராமாயணத்துல கிருஷ்ணா காண்டத்துல வாலி மோட்சம் அப்படிங்கிற கட்டம். இங்க வால்மீகி ராமாயணத்தை அப்படியே கதையா சொல்லிட்டு வரல. இப்போ ராம கதாமிருத்த சாரம் தான். இப்போ இங்க வந்திருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சின்ன அறிமுகம் கதாமிருத்தத்தை பத்தி. இது வந்து விசாரம். ராம கதாமிருத்த சாரங்கிறது ராம விஷயமான விசார கிரந்தம். அது விசாரங்கிறத எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னா பெரிய பெரிய தீசிஸ்லாம் எழுதுவா, நிறைய தீசிஸ் எழுதுவா. விசாரம் அப்படின்னா நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் எழுதுவா. இது என்ன இத்தினோண்டு புஸ்தகம் பாருங்க, இதுதான் புஸ்தகம். இத்தினோண்டு புஸ்தகம். இதுல உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எவ்வளவோ பிஹெச்டி இருக்கும். அது மாதிரியான சூத்திர மாதிரியான கிரந்தம் எடுக்க வந்துட்டே இருக்கும். நான் சொல்றதே சுருக்கமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சூத்திர மாதிரியான கிரந்தம் அது. அது மாதிரி ஆச்சரியமா இந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கா ஸ்ரீ அண்ணா. அதுல இப்போ வாலிவத கட்டத்தை எடுத்துட்டு இருக்கா. இந்த வாலிவத கட்டத்துக்கே இங்க கிட்டத்தட்ட 5 ஸ்லோகம். 5மே சார்தூல விக்கிரீடதான், பெரிய பெரிய ஸ்லோகம் எல்லாம் இந்த விசாரத்துக்கு. அதாவது சூத்திர கிரந்தத்துல, சூத்திரம் போல இருக்கக்கூடிய கிரந்தத்துல 5 ஸ்லோகங்கிறது பெரிய விஷயம். அதுவும் சார்தூல விக்கிரீடத்துல அதுல ஒவ்வொருத்தரோட பார்வைய சொல்லிட்டு வர, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்த்திருக்கா, அதை சொல்லிட்டு வர. முதல் பார்வை இது. அதாவது அந்தந்த பார்வைய சொல்லிவிடுறா அப்படியே வாலிபதம் விஷயமா. முக்கியமா வாலிபதத்துல பிரதானமான கேள்வி, ராமர் ஏன் வாலிய மறைஞ்சிருந்து அடிச்சார்? இவ்வளவு பெரிய மகாவீரனா இருக்கிறவர் நேர வந்து போர் பண்ணாம இப்படி மறைஞ்சு நின்னுண்டு ராமர் ஏன் வாலிய வதம் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கிற கேள்வி. ரொம்ப காலமா இருக்கிற கேள்வி. ஏதோ இன்னைக்குள்ள நாஸ்திகால் தான் கிளப்பி விட்டா நினைச்சுக்க வேண்டாம். இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்கிற கேள்விதான். இந்த கேள்வி கேட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டும் நிறைய இப்ப உள்ள நாஸ்திகால் அதை பிரௌடிவாதிகள் ரொம்ப ராமரிடத்துல உள்ள ஒரு தேசத்தோட ரொம்ப அதிகமா அதை பத்தி பேசுறவா. இதுக்கு ஒவ்வொருத்தரோட பார்வை. அதுல ஒரு சாரார் பார்வை என்ன என்றால், நானா சத்குண சயுதேபி மனுஜே. இது விசித்திரமான ஒரு பதில். இது என்னென்ன, நல்ல சத்குணம் உடைய ஒரு மனுஷன் என்று இருந்தாலும் கூட அந்த மனுஷனிடத்திலையும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். தோஷோபி சந்திருஷ்யதே. அதனால அந்த மனுஷனை, அந்த ஒரு மகாபுருஷனை நம்ம வந்து விலக்கிடுறது இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாடே, ஹியூமன் இஸ் டு எர் அப்படின்னு. துஷ்டன் அப்படிங்கிறது வேற, ரொம்ப பெரிய நல்ல குணங்களுடைய ஒருத்தரிடத்துல ஒரே ஒரு தோஷம் இருக்கு அப்படிங்கிறது வேற. அப்படி ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதனால விலக்கிடுறது இல்லை. தஸ்மாத்தஸ்யது பூஜ்யதாது புவனே ந பிராப்னியாது சம்சயம். அதனால அவருடைய பூஜ்யத்தை போயிடுறது இல்லை. இது மாதிரியான இந்த ஒரு விஷயத்தை காட்டணுங்கிறதுக்காகவே ஏவம் தர்சயதா வதஸ்து விஹிதா. ராமச்சந்திர பிரபு மரத்துக்கு பின்னாடி நின்னுண்டு வாலிய வதம் பண்ணார். அதாவது அவதாரம் மனுஷ்யாவதாரம்.
மனுஷாவதாரம் அப்படின்னா அது ஒரிஜினலா மனுஷனா இருக்கணும். ஆல் இன் ஆல்லா மனுஷனா இருக்கணும். மனுஷனா ஒருத்தன் இருந்தாலே ஏதாவது ஒரு எறாவது இருந்தாதான் மனுஷன். ஏதாவது ஒரு தோஷமாவது இருந்தாதான் மனுஷன். 100% தோஷம் இல்லாதவன் அப்படிங்கிறது உலகத்துல இருக்க முடியுமா? அதனால மனுஷனா வந்துட்டோம், ஒரு தோஷம் கூட இல்லாத இருந்துட்டா அப்புறம் மறுபடியும் தெய்வம் தான் நம்ம அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதனால இங்க ஒரு தோஷத்தையும் இந்த அவதாரத்துல பிரகடனம் பண்ணார். இது பவபூதியோட பார்வை. இப்ப நான் சொல்றேனே, அதை மனசுல வச்சுதான் அந்த ஸ்லோகம் வந்திருக்கு. ஒவ்வொருத்தர் பார்வையா கொண்டு வரா. ஒரு ஸ்லோகத்துல ஒரு 5 விதமான பார்வை. பவபூதி இது மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான் உத்தரராம சரித்திரத்துல. அதை மனசுல வச்சுதான் அது வந்திருக்கு. ஆனா இதுல இன்னும் ஒரு சில சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் சொல்றேன். தோஷம் அப்படிங்கிறது இங்க நானா சத்குணம் உடைய பலவேறு சத்குணங்களுடைய மனுஷனிடத்திலையும் தோஷமும் இருக்கக்கூடும். தோஷம் இருந்தாலும் அது வேதத்திலேயே வர விஷயம். அது வேதத்திலேயே வர விஷயம். அது என்ன மந்திரம் அப்படின்னா பிரசித்தமான மந்திரம் தான். நம்ம உபனிஷத்துல சொல்றோமே, ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதம் துமாபி வச்சேத்சி சத்யான்ன பிரமதித்தவ்யம் தர்மான பிரமதி குசலான பிரமதி பூத்தியன பிரமதி தேவபிதாரியாபியம் பிரமதித்தவ்யம் போயிட்டே இருக்க இந்த மந்திரம். யான் யஸ்மாகும் சுச்சரிதானி தானி தொயோபாஸ்யானி நோ இதராணி அப்படின்னு வருது. ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாருன்னு, யானி அஸ்மாக்கும் சுச்சரிதானி, எதெல்லாம் நம்ம கிட்டக்க என்கிட்டக்க நல்ல நடத்தையெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கத்துக்கோப்பா. அது சொன்னாலும் பரவாயில்ல. அடுத்த வார்த்தை சொல்றாரு ஆச்சாரியன். எவ்வளவு பிராங்கா இருக்கு பாருங்க வேதம். நோ இதராணி, மத்ததெல்லாம் கத்துக்காத. என்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, உன்கிட்ட வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு இவ்வளவு பெரிய மனசோட அழகா சொல்ற ஒரு ஆச்சாரியனா இருக்கார் அவர். யான் யஸ்மாகும் சுச்சரிதானி தானி தொயோபாசியானி நோ இதராணி அப்படின்னு. அந்த ஒரு சூக்ஷ்மமான அறிவு நம்மளுக்கு இருக்கணும். என்ன பொதுவா ஒரு வழிபாடு அப்படின்னு ஐடல் வர்ஷிப் அப்படின்னு வந்துவிட்டா, அல்லது ஒரு ஒரு மனுஷனை ஒரு மகாபுருஷனை வழிபடுறது அப்படின்னு வந்துவிட்டா, அப்புறம் அவள்கிட்ட உள்ள தோஷமும் நம்மளுக்கு வந்துவிடுமே அப்படின்னு கேட்கறவாள்லாம் இருக்கா. அது மாதிரி கேட்கிறார் ஒருத்தர் சத்தியார்த்த பிரகாசம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதுல கேட்கிறாரு மாதிரி. அதனால அது கூடாதுன்னு சித்தாந்தம் பண்ணி விடுறாரு அவர். ஆனா அதுக்கு பதில் இருக்கு, வேதத்திலேயே பதில் இருக்கு. யானி அஸ்மாக்கும் சூச்சரிதானி தானி தொயோபாஸ்யானி. நம்ம அறிவுனாலதான் சூக்ஷ்மமா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பெரியவா நமக்கு வழிகாட்டி, அதுக்காக அவரை நமஸ்காரம் பண்றோம். அவர்கிட்ட ஏதாவது ஒரு தோஷம் இருந்தால் அதை எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் அந்த தோஷம் ஜாஸ்தியா எடுத்துன்னா அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம். அவர் கேட்கல என்ன திருத்த ட்ரை பண்ணலாம். அப்பயும் கேட்கல என்ன எதிர்க்கலாம், நமஸ்காரம் எதிர்க்கலாம். யார் பிரமாணம்? தர்மபுத்திரர் தான். பீஷ்மர் நமஸ்காரம் பண்ணார், துரோணர் நமஸ்காரம் பண்ணார், யுத்தம் பண்ணார். அவ்வளவு தூரம் போகாது. அந்த அளவுக்கான தோஷங்கள்லாம் வந்துவிடாது. அது வேற எங்கேயாவது எக்ஸப்ஷன்லாம் அது மாதிரி நடக்கலாம். யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி பீஷ்மரை நமஸ்காரம் பண்ணிட்டு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா தர்மபுத்திரர். அவ்வளவு தூரத்துக்கு எங்க போறது? ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவள்கிட்ட உள்ள அவளை வர்ஷிப் பண்ண அவள்கிட்ட உள்ள தோஷமும் நம்மளுக்கு வந்துடுமே அப்படின்னு. அப்படி வராத இருக்கிற மாதிரியா நமக்கு சொந்த அறிவுன்னு ஒண்ணு இருக்கும். அவளை வர்ஷிப் பண்றதுனால எவ்வளவு குணங்கள் நம்மளுக்கு வருது, அதை பாரு. என்ன அந்த ஒரு மெரிட்டை பார்க்கும் பொழுது, அப்போ வர்ஷிப் பண்ணிட்டு நமக்கு தோஷம் வந்துடும் நினைச்சுட்டே ஏன் பண்ற மகாபுருஷால நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது ஒரு அபிவாதன சீலசிய நித்தியம் விருத்தோபசேரினஹா. நித்திய நமஸ்காரம் பண்ணுங்கிறார் பெரியவாளன். அப்பா அம்மா எல்லாருமே சொல்றேன், தாத்தா பாட்டி எல்லாருமே நித்தியமே நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு இருக்கு சாஸ்திரம்.
ஏதோ ஓரமா சில தோஷங்கள் இருக்கலாம், அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் நீ நீ கிரகிக்காத. அவள்கிட்ட உள்ள குணத்தையே பார்த்துட்டு போறதுக்கு உன் சொந்த அறிவை உபயோகப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறதுனால தோஷம் அப்படிங்கிறது வரதான் கூடும். மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படியோ வந்துடும் தோஷம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அதுல ஒரு தோஷங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன் இங்க ஒரு ஒரு புது விதமா. தோஷம்ங்கிறத வாச்சியார்த்தமா லிட்டரலா எடுத்துக்க வேண்டாம். இங்க பிரகரணார்த்தம் சொல்லணும், கான்டெக்சுவல் மீனிங். அது என்ன அப்படின்னா, ரொம்ப அல்டிமேட்டான தர்மம் இருக்கு பார்த்தேடா, அந்த தர்மத்தை மட்டும்தான் தர்மம்னு வச்சுக்கிறது. மற்ற எதையுமே தர்மம் இல்லைன்னு விட்டுட்டு அந்த பார்வையில பார்த்தோன்னா மீது எல்லாமே தோஷமா கூட ஆயிடும். அல்டிமேட்டான தர்மம் எது அப்படின்னா, எதிகள்லாம் சொல்றாளே அதுதான், அபயம் சர்வபூதேபியாங்கிறாளே. அந்த ஒரு அல்டிமேட்டான தர்மத்தின் என்னால யாருக்கும் எந்த விதமான ஹிம்சையும் இல்லை, அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு இருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு அல்டிமேட்டான தர்மம். எல்லா மனுஷாலாலையும் அப்படி இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. கொஞ்சம் இப்படி அப்படி ஏதாவது மனுஷ லோகத்துல வாழ்ந்தால் வரத்தான் செய்யும். எதிகள் அப்படி இருக்க முடியுமா இருக்கும்? எப்பொழுதுமே ப்ரஹஸ்பதி நீதியிலேயே இருந்துட்டு இருக்க முடியாது. சுக்கிர நீதி அப்படிங்கிறதும் வாழ்க்கையில வரும். தேவைப்பட்ட பொழுது சுக்கிர நீதியை எடுத்துக்கணும். சில பேர் எப்ப பார்த்தாலும் சுக்கிர நீதியை எடுத்துப்பா. எப்போ முதல்ல ப்ரஹஸ்பதி நீதினா என்ன, சுக்கிர நீதினா என்னன்னு சொல்லிவிடுறேன். ப்ரஹஸ்பதி நீதி அப்படின்னா அக்ரோதேன ஜெயேத் குரோதம், அசாதும் சாதுனா ஜெயேது. இதுதான். ரொம்ப கோவப்பட்டு ஒருத்தன் வந்தா கூட அவனை சமாதானமா பேசி அவன் உள்ளத்தை ஜெயிக்கணும். ரொம்ப அசாதுவா துஷ்டனா இருந்தா கூட நம்மளுடைய சாது சரித்திரத்தினால சச்சரித்திரத்தினால அவனை ஜெயிக்கணும். இதுதான் ப்ரஹஸ்பதி நீதி. அவள்லாம் சொல்றா இல்லையா, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மற்றொரு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லுவா. அந்த இதுதான் ப்ரஹஸ்பதி நீதி அப்படின்னு பெயர். சுக்ரநீதி அப்படிங்கிறது என்னன்னா, மாயாச்சாரா மாயையா வர்த்தித்தவ்யா, சாத்வாச்சாரா சாதுனா வர்த்தித்தவ்யா. நம்ம கிட்ட சாதுவா ஒருத்தன் வந்தான் அப்படின்னா அவனை சாதுவா ட்ரீட் பண்ணணும். யாராவது நம்மளை ஏமாத்துறதுக்காக வரான்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுட்டு அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு முன்னாடியே அவனை ஏமாத்திடணும். இதுதான் சுக்ரநீதி. ராமர் எந்த நீதியில இருக்கிறவர் அப்படின்னா ப்ரஹஸ்பதி நீதியில தான். க்ஷாத்திரம் தர்மம் அகம் தியக்ஷே ஹெதர்மம் தர்ம சம்ஸ்ரிதம் அப்படின்னு ராமருடைய வாக்கியம். ப்ரஹஸ்பதி நீதியில இருக்கிறவர் தான். அவர் இயல்பாவே நேச்சராவே பிளாக் அண்ட் ஒயிட் தான் அவர். ஆனா ராமர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்றேன். தேவைப்பட்டால் சுக்ரநீதி எடுத்துப்பார், தேவைப்படும் பொழுது. தேவைப்படலைன்னு எடுத்துக்க மாட்டார். நம்ம சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி பயாலஜியில் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மெடிக்கல் சயின்ஸ்ல. இந்த பாடியில பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ரெண்டு இருக்கு. பொதுவாக நம்ம பாடி பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தான் இருந்துட்டு இருக்கும் நார்மலா பார்த்தேன்னா. திடீர்னு இங்க ஒரு பாம்பு வந்ததுன்னா ஒரு வேகம் கிளம்புறது பார்த்தேடா, அதை என்ன மெடிக்கல் லாங்குவேஜில் சொல்றாங்கன்னா, உள்ள அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் உடம்பை இயக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த சமயத்துல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுமா உடம்ப. அப்போ வரக்கூடிய வேகம் அதெல்லாம் வேற. இந்த பாம்பை பார்த்தோன்னே எழுந்து ஓடணும் அல்லது அடிக்கணும் அப்படிங்கிற வேகங்கிறது வேற. அது அந்த டயத்துல தான் வரலாமே தவிர எப்ப பாரு அது இருக்கக்கூடாது. இப்போ உள்ள ஜாப் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. பாம்பு வரும்பொழுது வேணா ஸ்ட்ரெஸ் வரலாமே தவிர 24 மணி நேரம் ஸ்ட்ரெஸ்லயே லைஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சுட்டோம் இப்போ உள்ள நிலைமை. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, சும்மா சுக்கிரநீதியை எடுத்துப்பா. அசாத்தியமா தாக்கு பிடிக்காது இவ்வளவு சுக்கிரநீதி. ஏன் அப்படின்னு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, நல்லா பொழுது போறது, சுக்கிரநீதி எடுத்துட்டா பொழுது போறது அப்படின்னு அதை எடுத்துட்டு அதை எப்ப பாரு சுக்கிரநீதியிலேயே வாழ்ந்துட்டு இருப்பா. அது காரணம் வேணுங்கிற அவசியம் இல்லை சுக்கிரநீதியில வாழறதுக்கு.
அது மாதிரி இருப்பா. அதாவது ஒரு காரணம் இருந்தாதான் பொய் சொல்லணுங்கிறதுலாம் இல்லாம, காரணமே அவசியம் இல்லை. ஒரு ஆள் பொய் சொல்றதுக்கு காரணமே அவசியம் இல்லாம, உன் பேர் என்னப்பா அப்படின்னு, கிருஷ்ணான்னு பேரு அவருக்கு. பேர் என்னப்பானா ராமன். என்ன பொய் சொல்லதான் பிடிச்சிருக்கு, உங்களை சொல்லல. அது மாதிரி சில பேரை பார்க்கலாம். சுக்கிரநீதி எப்போ ரொம்ப பிடிச்சிருக்காது அதனால எடுத்துவா. ராமச்சந்திர பிரபு அப்படி கிடையாது. ராமர் எப்படின்னா தேவைப்பட்டா சுக்கிரநீதி எடுப்பார். ஆனா எடுத்தார்னு வச்சுப்பான், அவரை மாதிரி சுக்கிரநீதியை ஹேண்டில் பண்றவா யாருமே இருக்க முடியும். அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். எல்லாரும் பிரமிச்சு விடுவா, இவரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ராமச்சந்திர பிரபுவோட சுக்கிரநீதி. அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். வேற வழியில் எடுத்துதான் ஆகணும் சுக்கிரநீதி. என்ன அவர் எடுக்கிறதுக்கு மாதிரி யாருமே எடுக்க முடியாது அந்த சுக்கிரநீதியை. அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அவர் சுபாவம் அது இல்லை. உலகம் அதை டிமாண்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்துன்னா எடுப்பார். வேற வழியே இல்லை, நீ சுக்கிரநீதி எடுத்துத்தான் ஆகணும் அப்படின்னு உலகம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு ராமர் என்ன, ராமருக்கு எடுக்கிற மாதிரி யாரும் இல்லாத போனோம்னா அவர் சுபாவம் பரமசாந்தனா இருக்கிறது தான். ஒரு ஸ்வரூபம் பரமசாந்தனா இருக்கிறது தான் என்று. இங்க சுக்கிரநீதி அப்படிங்கிறது அதர்மம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தனை போய் ஏமாத்துறது சுக்கிரநீதி இல்லை, ஏமாத்துறவனை ஏமாத்துறது சுக்கிரநீதி. புரியுறதா? இல்லாத போனா அதுக்கு நீதியின் பேர் வந்திருக்காது, சுக்கிர அநீதியின் பேர் வந்திருக்கும். என்ன சுக்கிரநீதிங்கிறது அதர்மம் இல்லை. ஆனா சுக்கிரநீதிய இங்க தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அதர்மம்னு சொல்ல முடியாது, பெரிய ஃபால்ட்னு சொல்ல முடியாது, பிளண்டர்னு சொல்ல முடியாது. பிருகஸ்பதி நீதி அபேட்சையா அது ஒரு விதமான தோஷம். பிருகஸ்பதி நீதியை கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் கீழே இறங்குற ஒரு காம்ப்ரமைஸ் தானே. எவ்வளவு பெரிய மகாபுருஷனான மனுஷனா இருந்தாலும் அவன் ஒரு சன்னியாசியா எங்கேயோ யாரோடையும் பழகாம ஹிமாலயத்துல காட்டுல போய் உட்காந்துக்கிற மனுஷனாக இல்லாத போனால், சமூகத்தோட பழகிற மனுஷனா இருந்தால் அவன் வாழ்க்கையில சுக்கிரநீதியை எடுக்காத இருக்க முடியாது என்பதற்கு தன் வாழ்க்கையில ஒரு சாம்பிளை காட்டினார் ராமர். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். குடும்பத்துல இருந்துட்டு தினம் வேலைக்கு போயிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கக்கூடியவன் ஒருத்தன் நான் சுக்கிரநீதியே கையாள மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டான்னா அவன் ஒழிஞ்சான் அப்படின்னு ஒண்ணு. இவனே அப்படின்னா அரசியல்ல இருக்கிறவனா இருந்தான், குடும்பத்துக்கே சுக்கிரநீதி வேணும், ஆபீஸ்க்கே சுக்கிரநீதி வேணும் தான் ஒருத்தன் அரசியல்ல இருக்கான். ராமர் ராஜா, ராமர் ஒரு க்ஷத்ரியன் என்னும் பொழுது தேவைப்பட்ட பொழுது எடுக்கிற மாதிரி தான் ஆகும். அவருக்கு சுக்கிரநீதி எடுக்கிற மாதிரி தான் ஆகும். அது மாதிரி ராமச்சந்திர பிரபு எடுத்த சுக்கிரநீதி தான் இப்பொழுது இங்க அருமையா பாலிவத கட்டத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுக்கும் ராமர் எல்லாத்துக்கும் ரோல் மாடல்ங்கும் பொழுது ஒரு மனுஷனா வந்தவன், ஒரு மனுஷனா பிறந்தவன் ராமரை எல்லாத்துக்கும் ரோல் மாடலா பார்க்கலாம். ஹோலிஸ்டிக், எல்லாத்துக்கும் ஆதர்சமா பார்க்கலாம் என்னும் பொழுது அதுல முக்கியமா இந்த பலவேறு பித்ருபக்தி, மாதபக்தி, சத்தியனிஷ்ட, சதா எல்லாத்தையும் காட்டி விட்டார். சுக்கிரநீதியும் காட்டி ஆகணும். அதுக்காக இதை எடுத்துட்டார், பாலிவத கட்டத்தை எடுத்துட்டார் என்று இங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். முதல் விஷயம் அது. பவபூதிக்கு அந்த பாவம் இருந்துதான் தெரியாது, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஸ்ரீ அண்ணாவோட பாவத்தை சொல்றேன் இந்த ஸ்லோகத்துல. ரெண்டாவது விஷயம், இதை அவலம்பிச்சுட்டு இதை எடுத்துட்டு இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இங்க இன்னொரு விஷயம் சேர்த்தே சொல்லியிருந்தேன், இன்னொரு 10 நிமிஷம். பொதுவாகவே நம்மளுடைய இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், அதுலயும் ராமாயணம், அதுல நிறைய ஹியூமன் பேஷன்ஸ் இருக்கும், மனித உணர்வுகள் இருக்கும். இந்த மனித உணர்வுகளை மனித உணர்வுகளாக நமக்கு மதிக்க தெரியணும், ரசிக்க தெரியணும். என்னடா இது மாதிரி எல்லாம் வருதே, சில கட்டங்கள்லாம் இது மாதிரிலாம் வருதே அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. கோண திருஷ்டியில பார்த்தோம் அப்படின்னா அப்போ பெரிய தப்பு அப்படின்னு தோணும்.
அது மாதிரி அது மாதிரியான சர்க்கங்களை அது மாதிரி எடுத்துண்டு அதை ரொம்ப தீவிரமா கண்டிக்கிறவாள்லாம் உலகத்துல உண்டு. ஏன் கண்டிக்கிறா அப்படின்னு அதான் அன்னைக்கே சொன்னேனே, கண்டிக்கணும்னு முதல்ல சங்கல்பிச்சுட்டாச்சு, அதுக்கப்புறம் கண்டிக்க ஆரம்பிக்கிறார். என்ன முதல் முதல் முதல்ல கன்க்ளூஷன், அப்புறம் ரிசர்ச். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ராமர்னா வில்லன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன். அதுக்கப்புறம் ராமாயணத்தை பத்தி பேசுறது அப்படின்னு ஆரம்பிக்கிறவா அவா விஷயம் வேற. அவளுக்கு இது மாதிரியான அந்த அந்த ஹியூமன் டெண்டன்சிஸ், ஹியூமன் பேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற இடங்கள்லாம் பார்த்தேன்னா அவளுக்கு லட்டு. அவ அது மாதிரியான இடங்களை எடுத்துட்டு ரொம்ப தீவிரமா தோஷம் பார்ப்பான் ராமாயணத்துல உள்ள கதாபாத்திரங்கள்ட்டெல்லாம். சீதைட்டையோ லக்ஷ்மண்கிட்டையோ பரதன்ட்டையோ ராமர்கிட்டையோ ஐயா தோஷம் பார்த்து எழுதுவா, பேசுவா, தாறுமாறா பேசுவா. மகாபாரதத்திலையும் அப்படிதான். சில நேரங்கள்ல அவ அந்த ஹியூமன் பேஷன்ஸோட பிஹேவ் பண்ற விதம் அது மாதிரி ஆயிடுறது. அது தர்மபுத்திரர் காட்டுக்கு வந்த புதுசுல ஒரு பெரிய சம்பாஷணை, பீமசேனன், திரௌபதி, தர்மபுத்திரர் 3 பேருமே பேசுறா. துனியை தான் பார்க்கணும். அது பெரிய சண்டை மாதிரி பேசுறா. இவ்வளவு சாதுவா இருந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்துட்டேன்னு பீமனும் திரௌபதியும் சேர்ந்து தர்மபுத்திரனை அட்டாக் பண்றா. இந்த அத்தியாயங்கள்லாம் மகாபாரதத்துல இருக்கு. அதே மாதிரியே பார்த்தேன்னா கண்ணனையே பேசுறா. சூதாட்டம் முடிஞ்ச அப்புறம் முதல்ல கிருஷ்ணனை பார்க்கறா. அதாவது அந்த இது முடிஞ்ச உடனே திரௌபதி இழுத்து வந்தான் இல்லையா துசாசனம், அது முடிஞ்சு அப்புறம் இவ ராஜ்யத்தை இழந்து காமி கவனத்துல இருக்கான்னு கேள்விப்பட்டு கண்ணபிரான் வரான். வரும்பொழுது கண்ணனை பார்த்து ஹோன்னு கதறா திரௌபதி. கதறும் பொழுது 4 வார்த்தை திட்டறா. இந்த ஒரு தாபத்துல தத்திர தொம் செய்வமே நாஸ்தி, என்னை காப்பாத்துறதுக்கு நீயும் இல்லப்பா, உன்னை நம்பினே நீயும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை. திக்பலம் பீமசேனஸ்ய, பீமசேனுடைய பலத்துக்கு திக்காரம். திக் பார்த்தஸ்ய தனுஷ்மதா, அர்ஜுனுடைய வில் போருக்கும் வில் ஆற்றலுக்கும் திக்காரம். அப்படிலாம் பேசுறா திரௌபதி. அப்படிலாம் பேசுறா. அப்படின்ன உடனேயே அவ அர்ஜுனனுக்கும் பீமசேனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் எனிமி அப்படின்னு தான் எடுத்துப்பான். எந்த மூடனுக்கும் புரியும் எந்த நிலையில அவ பேசுறா அப்படிங்கிறத. காவிய திருஷ்டி உடையவன் இது மாதிரி இடங்கள்லாம் ரசிப்பான், கண்ணால கண்ணீர் விடுவான், திரௌபதியை பாராட்டுவான், திரௌபதியை போற்றுவான். இந்த கதைகள் எல்லாமே மகாபாரத கதைகளா இருக்கட்டும், ராமாயண கதைகளா இருக்கட்டும், தெய்வங்களே அவதாரம் பண்ணி வந்தாலும் மனுஷலோகத்துல மனுஷாலா தானே இருக்கா. மனுஷாலா இருக்க பிடிச்சுதானே பிறக்கிறா. இல்லாட்டா அங்கே தெய்வலோகத்திலே இருந்திருப்பாளே. தெய்வமாக இருந்திருக்குமே, எதுக்கு பிறக்கிறா அப்படின்னு மனுஷனா இருக்க பிடிச்சிருக்கு. மனுஷனா பிறந்தாத்தான் ராவணனை வதம் பண்ண முடியும், அதுக்காக பிறந்தாருன்னா சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். மனுஷனா இருக்க பிடிச்சிருக்கு. மனுஷனா இருக்க பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனுஷனா இருக்க பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தர்மம் இருக்கு. தர்மம் நிறைய செய்யலாம் மனுஷனா பிறந்தா. அதனால மனுஷனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லா தேவாலுமே பிறக்கிறான். எல்லா தேவாலுமே பிறக்கிறார். தர்ம தேவதையே பிறக்கிறார், தர்மபுத்திரனா பிறக்கிறார், வாயு பகவானே பீமசேனா பிறக்கிறார். எப்போ மனுஷாலா வந்துட்டாலோ மனுஷாளுக்கு உள்ள பேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போவா. யதார்த்தவாதிகள், வால்மீகியோ வியாசரோ யதார்த்தவாதிகளா இருக்கிறதுனால கதையில நடந்ததை சொல்லுவா. ஐயோ இந்த இடம் நன்னா இல்லையே, இந்த இடம் வேணா மூடி இல்லாமே, இதை வேணா மறைச்சு வச்சு விடலாமே அப்படின்லாம் அவளுக்கு. வாலிவை தான் அப்படி மறைஞ்சு நின்று அடிச்சு விட்டாரு, அதை வேணா சொல்லாத விட்டுடலாம், நிறைய யுத்தம் பண்ணாருன்னு மாத்தி விடலாம் கதையை அப்படின்லாம் ஒரு மாதிரி ஒரு தாட்டே வரல. இப்படி பேசிவிட்டாளே சீதை. மாயாமான துரத்திட்டு ராமர் ஓடினார். லக்ஷ்மணனை போய் காப்பாத்துங்கோ அப்படின்னா சீதை. ராமர்கிட்ட இந்த குரல் கேட்கறது போய் காப்பாத்தும் போக மாட்டேன்னு லக்ஷ்மணன் இருக்கும் போது என்னெல்லாமோ பேசிவிட்டா சீதை. லக்ஷ்மணனை என்னெல்லாமோ பேசிட்டாங்கிற இடத்துல ஒரு வரி போறோம். லக்ஷ்மணரை பார்த்து சீதை ரொம்ப கடுமையா பேசினா. உடனே லக்ஷ்மணன் கிளம்பினான். போறோம். என்னென்ன பேசினா வரிசையா எழுதணுமா, லிஸ்ட் எடுத்து எழுதணுமா. ஆனா பண்ணுவார் வால்மீகி, கூச
பூச மாட்டார். தசரதரையே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறார் ராமர். ஆமா, இவ்வளவு பெரிய பித்ருபக்தன், தன்னுடைய பிரைம் ஏஜ்ல அப்பா அவருடைய வாக்க காப்பாத்தணும் தான் காட்டுக்கு வந்தவர். அவ்வளோ அவ்வளோ பெரிய பித்ருபக்தனா இருக்கிறவர் ஏகாந்தமா காட்டுல வந்து கங்கா நதி கரையில உட்காந்துருக்காரு. இன்னைக்குதான் முதல்ல ஏகாந்தம் கிடைச்சது. அவ்வளோ க்ளோஸான சுமந்திரன், அந்த சுமந்திரன்ட்ட கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சதுனால நேற்று வரைக்கும் வாயை திறக்கல. சுமந்திரனும் போன பிறகு லக்ஷ்மணன் மட்டும் தனியா இருக்கார். லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா இத்தனை நேரம் அம்மா என்ன பண்றாளோ, எப்படி இருக்காளோ, கைகை மாட்ட மாட்டிட்டு இருப்பாளோ, ராமரோட வார்த்தை என்ன ஆயிருக்குமோ இத்தனை நேரம், இது மாதிரி அப்பா அவசரப்பட்டு பிரதிஜை பண்ணிட்டாளேப்பா, அதனால எவ்வளவு விபரீதங்கள் ஆயிடுத்து பார். இதெல்லாம் தெரியாதவர் கிடையாது. கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்றாருங்க, தெரியாதவர் கிடையாது. இவ்வளவு தெரிஞ்சவர் தான் அவ்வளவு பெரிய பிதிருபக்தனா இருக்காருங்கிறது இந்த விஷயம். இவ்வளவும் தெரியும் அவருக்கு. இவ்வளவு பேசுறாருங்க. ஏன் பேசுறார் அப்படின்னா, அதான் சொன்னேன், தெய்வமே மனுஷனா இறங்கினாலும் இது மனுஷியாளோட சரித்திரம். மனுஷியாள் ஒருத்தர் எப்படி இருப்பா, மனுஷாளுக்குள்ள என்ன பேஷன் இருக்கு, இது என்னத்துக்கு தேவையா, இதுதான் தெரிஞ்சு கிடக்கே, இது என்னத்துக்கு, அதுக்காக ஒரு ராமாயணமா அப்படின்னா, அப்படி மனுஷியாளோட பேஷன்ல இருந்துட்டு மனுஷியாளோட உணர்வுகள்ல இருந்துட்டும் இவாள்லாம் எப்படி தர்மத்தை விடாம இருக்கா இல்லையா? தெய்வம் தர்மத்துல இருக்குங்கிற கதை இல்ல அது. இவ்வளோ இவ்வளோ ஒரு மனுஷத்துவம் இருந்தும் மனுஷா ஃபிளஷ் அண்ட் பிளட் மனுஷியாள் அப்படிங்கிற அளவுக்கு கொச்சையா பேசுறேன். அப்படி ஒருத்தர் சொல்றாரு. அவர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மயிலாப்பூர் சம்ஸ்கிருத காலேஜில் இங்கிலீஷ் டாக்ஸ் கொடுத்தார். அந்த நாள்ல ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர், ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. டாக்ஸ் ஆன் ராமாயணான்னு புஸ்தகம் இருக்கு. ஃபிளஷ், அது ஒரு பார்வை. ராமச்சந்திர பிரபுவை சில பேருக்கு அது பிடிக்காது கண்டிப்பா, ஆனா அது ஒரு பார்வை. அது ஒரு அது மாதிரி இடங்களா எடுத்து அவர் பிரவச்சனம் பண்ணார். எது மாதிரி இடம் தான் ராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் ஹியூமன் பேஷன்ஸ் இருக்கு என்ன, அதை ரசிக்க தெரியணும். ரசிக்கிறதுக்கு மெச்சூரிட்டி வேணும். இல்லாத போனோம்னா கலப்பி விட்டதாயிடும். என்ன நாஸ்திகாலுக்கெல்லாம் லெட்டு மாதிரி அவ இதுக்காக தான் காத்துன்னு இருக்கா அவள்லாம். பிதிருபக்தனா ராமன் தசரதரையே சந்தேகப்பட்டுட்டான் அப்படின்னு மேடை போட்டு பேசுவான். அவன் விஷயம் வேற. எங்கேயோ ஓரமா எவனா ஒருத்தன் அப்படி பேசிட்டு இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ராமரை ரசிக்க தெரியணும். இது மாதிரியான ஹியூமன் பேஷன்ஸ் தான் சகஜமா ராமாயணம் முழுக்க, மகாபாரதம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருக்கதான். இதுல இருந்து நம்மளும் கத்துக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சீதம்மா லக்ஷ்மணனை பார்த்து இவ்வளவு கடுமையா பேசிட்டா அப்படிங்கிறது, குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையா பேசுறதுங்கிறது நடக்கதான் நடக்கும் சகஜமா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பிரேமையோட இருக்கணும். அதுவும் இப்போலாம் ரொம்பவே நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் சாஃப்டா ஆயிடுச்சு. ஒரு 40-50 வருஷம் முன்னாடிலாம் கிராமத்துலலாம் பார்த்தேன் இன்னுமே ஹார்டா தான், ஆரோக்கியமாகவும் இருப்பா, சரீரமும் ஹார்டா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதும் ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். கிராமங்கள்லாம் நம்மளோட தாத்தா பாட்டி, கொண்டு தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தேன்னா அப்படிதான் ஜாம் 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 இருக்கும். ஒரே சக்கப்போடா இருக்கும், தீபாவளியா இருக்கும். ஆமா, நித்திய தீபாவளி, நித்திய தசரா. என்ன வயசான கிழவர் ஊஞ்சல்ல உட்காந்துட்டு கத்துன்னு கத்துவா. அந்த அம்மா, இந்த கிழவி வெந்நீரை எடுத்துன்னு வந்து சாப்பிட்டு கத்துக்கோ, தொண்டை வலிக்க போடுதுப்பா. இப்ப என்ன எடுத்து அப்படின்னா, யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ப்ளீஸ், தேங்க்யூ. இன்னைக்கு உள்ள இதெல்லாம் வாயால தான் இருக்கு. உள்ள முழுக்க என்னென்ன, எங்க யாரை எப்படி கவுக்கலாம், என்ன எப்படி பண்ணலாம், இவன் தேங்க்யூன்னு சொல்லி எப்படி கவுத்துடலாம் அப்படிங்கிறதா இருக்கு இப்போ உள்ள நிலைமை. அது அந்த நாள்ல வந்து இப்படிலாம் தொட்டதுக்கெல்லாம் தேங்க்யூலாம் சொல்ல தெரியாது. அதனால இருந்தாலும் கூட உள்ள முழுக்க வெண்ணையா இருக்கும், அமிர்தமா இருக்கும். அப்படி ஒரு பரஸ்பரம் பிரேமையா இருக்கும் எல்லாருக்குள்ளேயும். குடும்பம் அப்படின்னா இல்லாத போனா ஒரு குடும்பத்துல 49 பேர்லாம் சேர்ந்து வாழ முடியாது. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டாலே. இன்னைக்கு நடக்குமா?
ஒரு இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய மாளிகைகளா கட்டின்னு இருக்கோம் நம்மலாம். அந்த நாள்ல ஒரு சின்ன வீட்டுக்குள்ள, சின்ன கிராமத்துல உள்ள சின்ன வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஒரே ஹால்ல படுத்துட்டு ஹார்டா இருந்திருக்காளே. என்ன ஹார்டா இருந்தாலும் சேர்ந்து இருக்க முடியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவா அவாதான். நம்ம எவ்வளவு சாஃப்டா இருந்தாலும் நம்மளால ஒரு 2-3 பேர் தான் வாழ முடியறதுங்கிற நிலையில இருக்கோம் நம்ம. அப்போ யார் இடத்துல உண்மையான பிரேமம் இருந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில என்ன ஹார்டா இருக்காளா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உள்ள என்ன இருக்குங்கிறது ஒண்ணு புரிஞ்சுட்டா குடும்பம் நல்லா நடக்கும். என்ன அப்படின்னு மனுஷ இயல்பு. திடீர்னு சில சமயத்துல சில வார்த்தைகள் எமோஷன்ல வரதான் வந்துடும். கௌசல்யமாகவே வந்தது, கௌசல்யமாகவே வந்தது அது மாதிரி சில வார்த்தைகள். உங்களால உங்க புள்ள அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு விட்டா தசரதர் கடைசி காலத்துல இந்த வார்த்தையெல்லாம் இருக்கு இல்லையா ராமாயணத்துல. சபையில பேச மாட்டான் மாதிரி, சபையில கிட்டத்தட்ட 10 சர்க்கம் சபை. ராமர் சபைக்கு வரதும், மரவரி கட்டிக்கிறதும், காட்டு கிளம்புறதும், ஒரு வார்த்தை திரௌபதியோ கௌசல்யோ பேசினது இல்லை. ஒரு வார்த்தை பேசல தசரதரை எதிர்த்து. ரொம்ப அழகு. ஆனா தனியா இருக்கும் பொழுது தாக்கிவிட்டா. அதுக்கு தசரதர் என்ன பண்ணார் அப்படின்னு அஞ்சலிம் அங்க சொல்றார் இல்லையா. வசலாச்ச அனுசம்சாச்ச சாகி நித்தியம் பரேஷ்வபி ஏஷோஞ்சலி மயாபத்தா. கௌசல்யே, ஏதோ இது மாதிரி தப்பா நடந்து கொடுத்துமா, நான் அவசரப்பட்டு பிரதிஜை பண்ணிட்டேன், ஆனா பண்ண பிரதிஜையை மீற முடியாது அப்படிங்கிறது உனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நான் பண்ண தப்ப மன்னிச்சுடணும் அப்படின்னு அஞ்சலி பண்ண போற. அப்படியே அந்த அஞ்சலிய பண்ண விடாம அந்த கையை எடுத்து தலையில வச்சு விட்டா கௌசல்ய. மூர்த்திவத்வா அப்படின்னு வருது ராமாயணத்துல. கௌசல்யை அப்படின்னாலே வாத்சல்யம் பொங்கரவோ, வாத்சல்யம்னா கேரிங், வாத்சல்யம் பொங்கரவோ. ராமரோட அம்மான்னு மட்டும் அர்த்தம் இல்லை, மொத்த கோசல தேசத்துக்கும் அம்மா என்று கோசலவாசிகள் அயோத்தியா வாசிகள்லாம் பேசுறா. அப்படி எந்த கௌசல்யினுடைய பொங்கர வாத்சல்யமானது அயோத்தியா முழுவதும் கோசல தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேருகிறதோ, அந்த வாத்சல்யம் என் மேலேயும் வந்து விழணும். அம்மாவோட கோபத்துக்கு நான் பாத்திரமாக கூடாது, அம்மாவுடைய வாத்சல்யத்துக்கே நான் பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லி தசரதர் கௌசல்யோட கைகளை எடுத்து தன்னுடைய கைகளை குவிக்கிறதுக்கு போறார். அப்போதான் கௌசல்யம்மா வடவடன் நெடுங்கிண்டு சுதாரிச்சுண்டு நிதானிச்சுண்டு அப்புறம் அந்த 2 கைகளையும் எடுத்து தலையில வச்சு விட்டா. சா மூர்தினி பத்வா ருததி ராஜ்யா பத்மமிவாஞ்சலிம். அப்புறம் சொன்னா, சோகம்ங்கிறது யாரையும் என்ன வேணா பேச வச்சுடும். சோகோ நாசயத்தே தைரியம், சோகோ நாசயத்தே ஸ்ருதம், சோகோ நாசயத்தே சர்வம், நாஸ்தி சோகசமம் ரிபுகு. சோகத்துக்கு ஈடான சத்ரு உலகத்துல கிடையாது. அதனால சோகத்தை முடிஞ்ச அளவுக்கு விடுறதுக்கு பார்க்கணும் என்று கௌசல்யம்மா தன்னையே தான் நிதானிச்சுட்டு சொல்றாங்க. ராமாயணத்துல இது மாதிரியான அழகான இடங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ரசிக்க தெரியணும். இதை பார்த்துட்டு கௌசல்யே தசரதனோட விரோதி அப்படின்னு மேடை போட்டுன்னு பேசினா அது மாதிரி அரசிகர்கள்ட்ட ராமாயணம் கொடுக்கக்கூடாது, எடுபடாது. ரசிகாளுக்கு நன்னாவே புரியும் இது மாதிரியான ஸ்திதி, இது மாதிரியான நிலையெல்லாம். இதெல்லாம் சகஜமா குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது தான் பிரேம என்கிறத காட்டுற இடம் இதெல்லாம். எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த ஸ்லோகத்தை அவலம்பிச்சுட்டு இந்த விஷயத்தையும் சொல்றேன். இதையே எடுத்து பிரயோஜனம் பண்ண முடியும். இது மாதிரி என்னென்ன இடங்கள் இருக்கு, தோஷ தரிசனத்துக்காக இல்ல, ஹியூமன் பேஷன்ஸ் எப்படி நம்மள மாதிரி இருக்கு பாத்தியா. ராமாயணம் நம்ம குடும்பம் மாதிரியே இருக்கு, தசரதன் குடும்பம் நம்மள மாதிரியே இருக்கா. வாழலாம் ராமர் லக்ஷ்மணர் சீதா நம்மள மாதிரியே இருக்கால்ல. நம்மளுக்கு இருக்கிற டேஸ்ட் எல்லாம் அவளுக்கும் இருக்கு, நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் அவளுக்கும் இருக்கு. அப்ப நம்மள மாதிரி தானே இருக்காவா. எந்த இலக்கியத்துல நாயகன் ரொம்பவே கம்ப்ளீட்டா அவர் ஏதோ மாதிரி இருக்காரு, நம்ம ஏதோ மாதிரி இருக்கோம், ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாத இருக்கும், அவரே கம்ப்ளீட்டா வேற நம்மளே கம்ப்ளீட்டா வேற இருக்கோ, அது மாதிரியான இலக்கியம் அவ்வளவு ரசிக்க முடியாது. எல்லாத்துலயுமே நம்மள மாதிரியே ஆயிட்ட நாயகனையும் ரசிக்க முடியுமா இருக்கும், ஆனா பிரயோஜனம் கிடையாது. அவன் இருக்கிறதுக்கு நம்மளே இருக்கோமே, நம்மளே இருக்கோமே, அவன் என்னத்துக்கு நம்மளுக்கு.
அப்ப என்னென்ன, பேஷன்ஸ்ல நம்மள மாதிரியே இருக்கணும், ஆனா தர்மத்துல நமக்கு வழிகாட்டியா இருக்கணும். அது மாதிரியான நாயகன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுங்கிறதுனாலதான் இடையணையற்ற நாயகன், இடையணையற்ற நாயகன் அவர். அதுதான் இங்க நம்ம அனுசந்தானம் பண்ணிக்கணும். சரி, அப்படி சுக்கிரநீதிக்காக வாலிய வதம் பண்ணார் அப்படின்னு சொல்றாளே, அங்க என்ன சுக்கிரநீதி காட்டப்பட்டது? அடுத்த ஸ்லோகம்.